ஆய்வாளர் ரமேஷை இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த அந்த நபர் தரதரவென இழுத்துச் சென்றுள்ளார். எனினும் அந்த நபரை உதவி ஆய்வாளர் ரமேஷ் மடக்கி பிடித்துள்ளார். சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அமைச்சர் ஜெயமோகன் இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு பின் தற்போது உடல்நலத்துடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதனால் அவரது ஆதரவாளர்களும் தொண்டர்களும் மகிழ்ச்சியில் வெளிப்படுத்தும் விதமாக பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை சார் அந்த மிஸ்ஸிங் கேஸ் சார். தம்பி வாங்க சார். எங்கே மிஸ்ஸிங்கு? பெசன் நகரில் சார். எப்போ? இப்போ தான் சார் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். பொண்ணா? ஆமாம் சார். பேர் என்ன? மிதிலா சார். உன் பேர்? ராம். பொண்ணுக்கு நீ யார்? அண்ணனா? இல்லை சார், லவர் சார். மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோ நம்பிக்கையா பொண்ணுங்க மேலே? சார் உன் கம்ப்ளைண்ட்டை படிக்கிறேன். வெளியில் ஒரு சைக்கிள் கடை இருக்கும், அங்கே போய் நான் சொன்னேன்னு 2 பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா. சார் எமர்ஜென்சி சார், சீக்கிரமாக ஏதாவது ஆக்சிடென்ட்டுங்க சார், பிடிச்சிடலாம் சார். சார் இப்போ தான் சார். இப்போ தானே கொடுத்த, படிக்க வேணாம், எல்லாருக்கும் சொல்லி அலர்ட் பண்ண வேணாம். போய் வாங்கிட்டு வாப்போ. சார் என்ன சார் சிகரெட்லாம் வாங்கிட்டு சொல்கிறாரு? ஒன்றையும் விடலையா? போ இல்லையா கொஞ்சமாக கடையை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போட்டுருவோம் போலையா? என்கிட்ட எல்லாமே காசு தாயா, பரதேசி போயா. டீ சூடு கம்மியாக இருக்கு. காசு கொடுக்குறவங்க கூட இந்த கேள்வி கேட்க மாட்டான். ஓசியில் குடிக்கிறதுக்கு 1000 கேள்வி. இந்தா அண்ணா சொல்லுங்க. சிகரெட் கேட்டார்ண்ணே. யாரு? அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டானா? ஆமாண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. அவன் செத்து போன பணத்திலே குடலை உரை திங்கிறவன் இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்டியா? கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க, நான் கிளம்புறேன். நானே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கேன். பிரச்சனை இல்லைன்னா நீ ஏன் ஸ்டேஷன் வர போகிற? எத்தனை பாக்கெட்டு? 2 பாக்கெட்ண்ணே. தம்பி உள்ளே இருக்கவங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா இப்போயே வந்து வாங்கிட்டு போயிரு. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன். அப்புறம் உன்னை ஊரெல்லாம் சுத்த விட்டுருவாங்க, பார்த்துக்க. சரிங்கண்ணே. சண்முகண்ணே வணக்கம். ஏட்டையா? சரிங்க சார். வா ஓகே சார். வாயா, உன்னை எப்போ வர சொன்னா எப்போ வர? ஓ சார் செம்மகானில் இருக்கார். கடை வேலையை உங்கள் ஒய்யாவை பார்ப்பாரு. வணக்கம் சார். உட்காரு. தேங்க்யூ சார். என்ன நைட்டு 12 மணி வரைக்கும் பார் திறந்து வச்சு உட்காந்துருக்க? கூட்டம் அதிகமாக இருக்குது சார். தப்பு இல்லையா? குடியாரங்க பெருத்து போயிட்டாங்க சார். ஆமாம் சார். ரூல்ஸ் தெரியல உனக்கு? தெரியும் சார். இனிமேல் சீக்கிரமாக முடிடுறேன் சார். எவ்வளோ நேரம் வேணால் திறந்து வச்சுக்க. சரிங்க. ஆனால் 2 மடங்காக கொடுத்துரு. ஓகே சார். இன்னைக்கு மாமூல் 5000 ரூபா சார். எடுத்துகிட்டு போ. நாளைக்கு 15000 ரூபாய் கொடுத்துரு சார். எடியா? இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. எடியா, நாளைக்கு மொத்தமாக கொடுப்போம். சம்பாதிக்கிறதுனா நீங்களே கொடுக்குறீங்க சார். தேங்க்யூ. ஓ, பொண்ணு பேர் என்ன சொன்ன? மிதிலா சார். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபோட்டோ இருக்கா? என்ன ஃபிகரை பிடிச்சிருக்கியா? செம்மையா இருக்காயா? சார். ஓ, இதில் கிளாமர் தூக்கலாக இருக்கியா? ஃபோட்டோ கொடுங்க சார். ஏன் டென்ஷன் ஆகுற? எல்லாருக்கும் இந்த ஃபோட்டோவை தான் அனுப்ப போகிறேன். சிட்டி ஃபுல்லாக இருக்கிற எல்லா போலீஸும் இன்னைக்கு உன் ஃபிகர் ஃபோட்டோவை தான் பார்க்க போகிறாங்க. நானும் பார்க்குறேன். ஏன் உனக்கு கோவம் வருதா? ஃபோட்டோவிலே இப்படி கிளப்பி விட்றாளையா? எனக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்க மாட்டேங்குதே. ஃபோட்டோ கொடுங்க சார். பார்த்துக்காரையா நீ? சார் நீங்கள் தேவையில்லாம பேசுகிறீங்க சார். ஃபோட்டோ கொடுங்க ஃபஸ்ட்டு. உனக்கு டிம்மி கொடுத்துட்டு வேற அவன் கூட ஊர் மேய போயிருப்பா. இங்கே வந்து சீன் போடுறியா நீ? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். போலீஸாரா நீ? சொல்லிடுவானே. ஒரு அவசரம் கம்மியாக கொடுக்க வந்தா இப்படி தான் போய் போயிடுவேடா. உன்னை இங்கேயே குத்தி போட்டுருவேன். உன்னை தேடி கண்டுபிடிக்கணும்னு உன்னை சும்மா வரேன். தம்பி, இன்ஸ்பெக்டர் கழுத்தில் பாட்டில் வச்சிருக்க வேணாம். வாழ்க்கையை பேர் சொன்னா கேளு.
தயவு செஞ்சு விட்டுரு. ஏய், உங்களுக்கெல்லாம் மற்றவங்க வழி புரியவே புரியாதுல்ல. நான் அவளை பறி கொடுத்துட்டு அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா நீங்களாம் யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா சார்? லவ் பண்றவெல்லாம் அவன் லவரை தேவதை மாதிரி பாப்பா சார். நீங்களாம் எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு தெரியுது சார். நான் அவளை போய் கண்டுபிடிக்கிறோம். என்னை விட்டுருங்க சார், அப்படியே போயிடுறேன் சார். நான் என் மீது நான் பார்க்கணும் சார். தம்பி, நாங்க உன்னை ஒண்ணும் அவளை பண்ண மாட்டோம். காப்பாத்துறேன் சார். ஒண்ணும் பண்ண என்னை மாட்டோம். அப்படியே விட்டுருப்பா. விட்டுருங்க சார். ஐயா நான் சொன்னா கேட்டுக்குவாரு. தயவுசெய்து சொல்ற கேளு ப்ளீஸ், விட்டுருப்பா. ஒரு நல்லதுக்கு தான் சொல்றேன். கையெடுப்பா. ஐயா நான் சொன்னா கேட்பாரா? சொன்னா நம்புடா. என்னை உன் அப்பா அம்மா நினைச்சுக்கடா. கையெடுறா, கையெடு. போனை கொடுக்க சொல்லுங்க சார், போயிடுறேன் சார். எடுப்பா. போனை கொடுங்க சார். போ. ஐயா சாரி சார். என்ன சார் இதெல்லாம்? சார் என்னை விட்டு சொல்லுங்க சார், நான் போயிடுறேன் சார். நான் அவளை போய் பார்க்கணும் சார். அவனை எடுத்துட்டு போய் லாக்கப்ல போடு. ஓகே சார். இது சொல்றது என்னன்னு கேளுங்க. கேளுங்க சார். விட சொல்லுங்க சார். என் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார் அவன் சார் என்னாச்சு தெரியல சார். குளோரோஃபார்ம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். விதி அவளை எங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு பாரு. சார் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா? தூக்கிட்டு போய் டார்ச்சர் ரூமில் படுக்க வை. சார் வேற ஏதாவது பிரச்சனை ஏய். இருக்கு? சொல்றது சரி, எனக்கு தெரியும். போ தூக்கிட்டு போயா. ஓகே சார். தூக்குங்க. டேபிள் படுக்க வை. மா எந்திரிமா, இங்க பாரு. யாருமா நீ? என்ன பாரு. ஐயோ ச்சே. சார் உள்ள. போ. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? கம்முனு இருக்கடா. என்னையா நொய்யின்னு? யார் அவன்? ஐயா கல்ல கஞ்சா கேஸ்ல பிடிச்சிடலங்கய்யா. பிடிச்சம்மா? நாமளா? பிடிச்சமாவா? சரி, அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டல? வாங்கிச்சு சார். அனுப்பி விடு, இடத்த காலி பண்ணு. ஏய் கிளம்பா. வா போ. போ. போடா. சரிங்க சார். போ. லவ் பண்றவன்
நானும் வந்து இருந்து பார்த்துட்டு இருக்கேன். போலீஸ் அரணி. இப்போதானா சந்தோஷமா இருக்கு. அது ஒரு பேப்பர் காத்துல பிறந்தா எனக்கு என்ன பிரச்சனை? அதை சுருட்டி காதில் விடும் போது கடுப்பாகுதுல்ல. உன் ஆசன வாய் வழியாக லத்தியை விட்டு சாப்பிட்ற வாய் வழியாக வெளியே எடுக்கணும்னு நினச்சேன். உன் அதிர்ஷ்டம் தப்பிச்சுக்கிட்டடா. ஆமாம், நீ யாருன்னு சொன்ன, அவ யாருன்னு சொன்ன. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதுல்ல? வா சொல்கிறேன். பழக்கமான கதை தான், ஆனால் நான் போர் அடிக்காமல் சொல்கிறேன். நான் திருச்சியில் எஸ்ஐயாக இருக்கும்போது மார்க்கெட் லோகோன்னு ஒரு பெரிய ரவுடி நடு ரோட்டில் வச்சு அடிச்சிட்டான். என்ன 3 நாளாக எனக்கு தூக்கமே இல்லைடா. வேலையை செய்ய முடியல, அசிங்கமாயிடுச்சு. வேலை போனால் மயிராச்சின்னு அந்த லோகோவை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணேன். அவனுக்கு போட்ட ஸ்கெட்சில் அவன் பொண்டாட்டி மாட்டிக்கிட்டான். அவ கருப்பா கட்டையா அசிங்கமாக தான் இருப்பா. ஆனால் நான் விடுவேனா? வச்சு நாசம் பண்ணேன். வந்தான் லோகு வந்தான். சார் விட்டுருங்க சார், என் பொண்டாட்டி சார், 2 குழந்தைங்க இருக்காங்க சார், விட்டுருங்க சார். என் காலில் விழுந்து கெஞ்சினான். அவனை அப்பயே கொண்டிருப்பேன். ஆனால் அவன் என் காலில் விழுந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்காது பாரு. போன நிலைமையும் அப்படித்தான். உன் கதையை நான் வேற யார்கிட்டே போய் சொல்லு. என்னை விட்டுரு, போயிடுறேன். டேய், உனக்கு ஒன்று வச்சிருக்கேன்டா, ஒரு கிஃப்ட். வா வாடா. என் ஸ்டேஷனில் வந்து எம்எல்ஏ கை வைக்கிற. வேணாம்னா விட்டுருவேண்ணா. பாருங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க. ஏய், தப்பு இனிமேல் தான்டா பண்ண போகிறேன். என் கழுத்தில் நீ பாட்டில் வச்சதுக்கு ஒவ்வொரு செகண்டும் நீ அனுபவிக்க போகிறப்ப. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன விடுங்க சார். நாளைக்கு நான் உங்கள்கிட்ட வரேன் சார். அப்போ என்னால் படிக்க சார். இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு வரைக்கும் ஆற போகிறதெல்லாம் பிடிக்காது. சுட சுட செய்யணும் சார். நீங்கள் இப்போ என்ன டார்ச்சர் பண்ணாலும் எனக்கு வலிக்க போகிறதில்ல சார். புரிஞ்சுக்கோங்க சார். வலிக்கு பாரு, வலிக்க வைக்கிறேன். வீரவசனமா பேசுற. இப்போ பேசி பார்க்கலாம். இப்போ என்ன சார், நான் உங்கள்கிட்ட கெஞ்சின அவ்வளோதான் சார். கெஞ்சினேன் சார், விடுங்க சார். டேய், சார் 10 வருஷமாக அவ்வளோ போயிட்டு சார். புரிஞ்சுக்கோங்க சார். கதற பண்ணுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? இப்போ நீ கதறுவியா? நான் பண்ணுவேன் சார். நீங்கள் அவ்வளோ தப்பாக பேசுகிறேன் சார். அப்படிலாம் பண்ணேன். தப்பா பேசுனதுக்கே கோவப்படுவியா? அப்போ தப்பு பண்ணா கேளுங்க ரொம்ப சார். கோவப்படுவியாடா? தயவுசெய்து விட்டுருங்க சார். ப்ளீஸ், நான் போயிடுறேன் சார். ப்ளீஸ் சார், விடுங்க சார். உனக்கு கிஃப்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்ல, பாரு. மித்து, கிஃப்டடா? மித்து சார், மித்து சார், உன்னோட கிஃப்ட். மித்து அவருக்கு என்ன ஆச்சு? போட்டோ விட நேர்ல சார் அவருக்கு என்ன ஆச்சு? என்னடா நீ மித்து இப்போ இது என்னோட கிஃப்ட். நீ போலீஸ்காரனை பகச்சுக்கிட்ட என்ன நடக்கும்னு உனக்கு தெரியணும்ல. ஹலோ, போன் எடுக்க எவ்வளவு நேரமா உனக்கு? இங்க இருக்க நீ ஸ்டேஷன்ல இருக்கியா இல்லையா? நான் ஸ்டேஷன்ல தானே இருக்கேன்.
அங்கே ஒரு பொண்ணு வந்திருக்குமே. பொண்ணா? நம்ம வண்டி 5879ல ஒரு பொண்ணு அங்கே வந்திருக்கோம். நம்ம வண்டியா? ஏய், நான் ஆல்ரெடி விசாரிச்சிட்டேன். வண்டியும் பொண்ணு அங்கே தான் இருக்கு. பார்த்துட்டு உடனே பொண்ணு பார்த்துட்டு கூப்பிட்றேன். உடனே கூப்பிட்றேன். ஒரு 1 hour கிடைச்சா கூட முடிச்சிடலாம். ஹலோ அண்ணே, வண்டியும் பொண்ணு இங்கே தான் நம்மகிட்ட சேஃபாக இருக்கு. சரி, நான் டிரைவர் அனுப்புறேன். நான் அனுப்பிச்சிடுறேன். நம்ம வீட்டுக்கு தானே? அதான் இப்போ அனுப்பிச்சிடுறேன். சரி, அனுப்பு. வா 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 கிட்ட வா. ஏன் சார் அடிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இவ்வளோ ஒரு இடத்துக்கு அனுப்பணும். நான் கேட்டா போக மாட்டா. இப்போ போவால்ல? போவில்ல? பாத்தியா, ஒத்துக்கிட்டா. டேய் சண்முகம். சார் சார் மாரி சொன்ன வீடு தெரியல? தெரியும் சார். வெளியில் இருக்கிற கார் எடுத்துட்டு போய் இவ்வளோ அங்கே விட்டுரு. சரிங்க சார். போ. ஆமாம். ஹலோ சித்ராலா. டேய் நான் தான். ஹலோ டேய், சொல்லுங்க சார். ஹலோ கேக்குதா? ஹலோ நான் தான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சார், நீங்களா சார்? சொல்லுங்க சார். நம்ம ரூம் 102 வழக்கம் போல சார், அந்த ரூம்ல கெஸ்ட் இருக்காங்க. கிளீனாக வைக்கணும். இது ஆன்லைன் புக்கிங் சார், வேற எதுவும் பண்ண முடியாது. டேய், என்ன பண்ணுவியோ தெரியாது. 1/2 மணி நேரம் டைம் உனக்கு. அங்கே வரும்போது ஆள் இருந்தாங்க, அவனை தொலைச்சிரும் உன்னை. சார், மேனேஜர்கிட்டையும் போன வை. சார், போன வைடா.